புகழ்பெற்ற ஒரு அமெரிக்க பாடகர், பாடலாசிரியர் மற்றும் நடன கலைஞரான மைக்கேல் ஜாக்சன் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1958 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள இந்தியானா மாநிலத்தில் பிறந்தார். மக்கள் இவரை பாப் இசையின் அரசன் என்று அன்போடு அழைக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கிய கலை அடையாளமாக இவர் திகழ்ந்தார். இசை குடும்பத்தில் பிறந்த மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் தனது பெற்றோருக்கு 7வது பிள்ளை ஆவார். 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி தனது 50வது வயதில் மாரடைப்பு காரணமாக இயற்கை எய்தினார். மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் 5 வயதிலேயே தன் சகோதரர்களுடன் சேர்ந்து ஜாக்சன் 5 என்ற இசைக்குழுவில் பாடி தன் இசை பயணத்தை தொடங்கினார். 1982இல் வெளியான இவரது த்ரில்லர் என்ற இசை தொகுப்பு உலகிலேயே மிக அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு இசை தொகுப்பு என்ற உலக சாதனையை படைத்தது. இன்றும் அந்த சாதனை முறியடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பில்லி ஜூன், பீட் இட், பேட் போன்ற இவருடைய பாடல்கள் உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றன. கால்களை முன்னோக்கி நகர்த்துவது போல தோன்றி பின்னோக்கி செல்லும் மூன்வாக் நடனத்தை இவர் உலக அளவில் பிரபலமாக்கினார். ஸ்மூத் கிரிமினல் என்ற பாடலில் உடலை நேராக வைத்துக் கொண்டு தரை நோக்கி 45 டிகிரி சாய்ந்து ஆடும் விந்தையான நடன அசைவை அறிமுகம் செய்தார் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள். உலக வரலாற்றிலேயே மிக வெற்றிகரமான பொழுதுபோக்கு கலைஞர் என்று கின்னஸ் உலக சாதனை புத்தகம் இவரை குறிப்பிட்டுள்ளது. தனது வாழ்நாளில் 13 கிராமி விருதுகளை வென்றுள்ளார். ஒரே இரவில் 8 கிராமி விருதுகளை வென்று சாதனை படைத்தவரும் இவரே ஆவார். பசியால் வாடும் ஆப்பிரிக்க மக்களுக்காக We Are the World என்ற பாடலை எழுதி அதன் மூலம் கோடிக்கணக்கான டாலர் நிதியுதவி திரட்டினார். பல தொண்டு நிறுவனங்களுக்கு ரகசியமாகவும் நிதியுதவி அளித்துள்ளார். உலக புகழ்பெற்ற ஒரு அமெரிக்க பாடகர், பாடலாசிரியர் மற்றும் நடன கலைஞரான மைக்கேல் ஜாக்சன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.